குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் அப்பாச்சி 164V மாடல் பார்க்குறோம். இதில் மொத்தம் 4 வேரியண்ட் வரும். ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பிளாக் எடிஷனில் வரும். அதுக்கடுத்து வந்து நார்மல் கலர் மாடல் வரும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் எடிஷன் வரும். அதுக்கடுத்து இப்போ டாப்பில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து யூஎஸ்டி மாடல் வந்திருக்கு. யூஎஸ்டிங்கிறது அப்சைட் டவுன் சஸ்பென்ஷனு. இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து மற்ற ரேசிங் பைக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ் வந்து தலைகளாக இருக்கும், டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். இதில் வந்து உங்களுக்கு வந்து அப்சைட் தலைகளாக இருக்கும். இதில் என்னென்ன பெனிஃபிட்னா நீங்கள் வந்து மேடு படத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து பெயின் வராது. ரேசிங் பைக்ல நல்லா இருக்கும். மேடு படத்தில் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். இது அதுபோது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சு டியூப்லெஸ் வித் அலாய் கொடுத்துருப்பாங்க. இதனால வந்து பட்ஜெட் நல்லா இங்கே நிற்க வேண்டியதில்லை. இதில் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 270 mm ரோட்டோ டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா உங்களுக்கு வந்து இதில் ஹோல்ஸ் வழியாக வந்து உங்கள் ஏர் ரிடியூஸ் உள்ளே போய் உங்களுக்கு டிஸ்கோ லைஃப் கூட்டி கொடுக்கும். அதோட பிரேக்கிங் எமிஸ் நல்லா இருக்கும். அது இதுபோல் வந்து சேனல் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் எபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரேக் எமிஸ் நல்லா அருமையாக இருக்கும். இதில் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸ்ட் எல்இடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் பகல்லே வந்து நீங்கள் வந்து வெளிச்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கு. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரா டைமில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஒரு அட்வான்ஸ்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டரில் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுபோல் வந்து ட்ரிப் பிஏ ஆப்ஷன் இருக்கும். அதுபோல் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி வந்துடும், ஆவரேஜ் ஃபீல் எக்கனாமி வந்துடும் உங்களுக்கு வந்துடும். இது கியர் இண்டிகேஷன் காமிச்சிடும் உங்களுக்கு. இதில் மால் பாக்ஸ் இண்டிகேட்டர் வந்துடும். மால் பாக்ஸ் இண்டிகேட்டர்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டியில் ஸ்டார்ட் பண்ண வண்டி லைட் எரிஞ்சிட்டேன்னா வண்டியில் ப்ராப்ளம் காமிச்சிடும். இதுபோல் லோ ஃபீல் இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. பெட்ரோல் வந்து மினிமம் வந்து 1 லிட்டர் கீழே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லோ ஃபீல் இண்டிகேட்டர் காமிச்சிடும். அப்போ ஏபிஎஸ் பிரேக் வந்து ஆக்டிவ் காமிச்சிடும். அதுபோல் சைட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜின் வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் காமிச்சிடும் உங்களுக்கு. வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது ப்ளூடூத் கனெக்டிவ்னா இண்டிகேட்டர் காமிச்சிடும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 114 km டாப் ஸ்பீடு. இப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து இன்ஜின் கில் சுவிட்ச் ஆன் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இது மெயின் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. மோடு சுவிட்ச் என்னன்னா இதில் அர்பன் மோட், ஸ்போர்ட் மோட், ரெயின் மோட் 3 கொடுத்துருப்பாங்க. அர்பன் மோடுங்கிறது வந்து நீங்கள் வந்து லோக்கலில் ஓடும்போது பிரேக்கிங் மாறிடும். ரெயின் மோடுங்கிறது மழை நேரங்களில் வந்து அதுக்கு தான் பிரேக் மாறிடும். ஸ்போர்ட் மோடுங்கிறது ஹைவேஸில் பைபாஸில் போகும்போது வந்து அந்த பிரேக் அதுக்கு தகுந்த டிஸ்க் வந்து மாறிடும். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து வண்டியில் லாங்கில் போகிறது பெட்ரோல் போட்டு நம்ம லாங்கில் போகிற நல்லா டிரைவிங் நல்லா இருக்கும். இதோட பிஹெச்பி பார்த்தீங்கன்னா எந்த வண்டி இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து 75 பிஹெச்பி வித் 9250 RPM கொடுத்ததுனால இதோட பிஹெச் பவர் நல்லா இருக்கும். டார்க் பார்த்தீங்கன்னா அது வந்து 14.73 டார்க் கொடுத்துருப்பாங்க. இதனால வந்து பிக்கப் பவர் ரெண்டுமே அருமையாக இருக்கும். இதில் வந்து மெயின் ஒன்றும் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஜிடிடி டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. ஜிடிடிக்குன்னா லைட் த்ரோ டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் எங்கே டிராஃபிக் சிக்னல் எங்கே நிற்கும் போது வித்தவுட் ஆக்சிடென்ட்ல வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் வந்து நீங்கள் 7 km, செகண்ட் கியர் வந்து 12 km, தேர்டு வந்து உங்களுக்கு வந்து 70 km வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் கொடுக்காமல் போயிடலாம். இதனால் என்னன்னா உங்களுக்கு பெட்ரோல் மைலேஜ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து எந்த வண்டியிலும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருப்பாங்க. இது என்ன நம்ம கைக்கு வந்து அகந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர் நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக கையில் ஹேண்டில் பண்ணி போடுற மாதிரி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட பேட்டரி வோல்ட் பார்த்தீங்கன்னா 2 hours 6 hours பேட்டரி கொடுத்தனால உங்களுக்கு பேட்டரி வோல்ட் நல்லா இதில் சேஃப்டியாக இருக்கும். இதோட கிரவுண்ட் கிளியர்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கொடுக்கறனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் பேல் ஏறியும் போது இன்ஜின் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1357 இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பீடாக போய் கட்டடிச்சு திரும்ப இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதில் பிளாக்ல பார்த்தீங்கன்னா சாக்கர்ஸ் வந்து மோனோடைப் சென்சார் கொடுத்துருப்பாங்க. இதனால என்னன்னா நீங்கள் வந்து வெயிட்டான 2 உட்காரும் போது உங்களுக்கு சஸ்பென்ஸ் நல்லா அருமையாக இருக்கும். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் பிளாக்கு, ஒயிட்டு, இன்னொன்று ஆஷ் கலர், மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் சார்.